ஓம் திருச்செந்தூர் முருகன் துணை. ராகுவுக்கு ஏற்ற இடங்களா ஜோதிட நூட்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 இடத்த சொல்லுது. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன் கொடுப்பாங்க சொல்லுது. ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த ராகுக்கு கால் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் முதல்ல சொன்ன பாயிண்ட்டை கம்பேர் பண்ணிட்டு தான் இதில் சொல்லணும். உடனே இந்த 5 இடத்துல இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, இல்லை ஜாதகத்தில் அப்படி பார்த்து இருக்க பலன் சொன்னால் அது முழுசாக நடக்காது. இது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னும் சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுதுன்னா, ராகுவுக்கு இந்த 5 இடத்த சேர்த்தி தனுசு, அப்புறம் மீனம், இந்த 2 இடத்தையும் சொல்லுது. இந்த 2 இடத்த சொல்ற ஜோதிடர்கள் ரொம்ப கம்மி தான். ஏன் சொல்லுதுன்னா, இந்த 2 இடத்துல இருக்கிற நான் பார்த்த வரைக்குமே இந்த 2 இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன் கொடுக்காட்டியுமே, அதாவது இந்த இடத்தின் அதிபதி நீசமாவோ இல்லை 6-8-12 ராகுக்கு 6-8-12 வந்தோ இருந்தால் கூட இந்த 2 இடத்துல மட்டும் உங்களுக்கு கெடுபலன்கள் பெரிதாக நடக்கிறதில்ல. அதனால இது கூட நம்ம தனுசு, மீனம் இந்த 2 இடத்தை சேர்த்திக்கலாம். ஆனால் இது 2ஐயும் சொல்கிறது ரொம்ப கம்மியான ஜோதி நூல்கள் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 5 இடத்த தான் முக்கியமாக சொல்லுது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஜோதிட நூல்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் இப்போ நான் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்குறள், ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. இது மூலம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போக போக ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். இப்போ ராகுக்கு ஆகாத கிரகங்கள் சொல்லப்படுவது முதல்ல சூரியன், 2வது சந்திரன். அதை பற்றி ஒரு கதை கூட வந்திருக்கு, இந்த சூரியன் சந்திரனை பற்றி. அதாவது மோகன் ரவுத்தில் கிருஷ்ணன்கிட்ட அமிர்தத்தை வாங்கி குடிக்கும்போது ஒரு அரக்கன் வந்தான். அவன் தலை தனியாக உடம்பு தனியாக பிரிஞ்சு, அதை தான் இந்த ராகு. இது அதை காட்டி கொடுத்தது யாருன்னா சூரியன் சந்திரன். அது ஒரு கதை எதுக்குன்னா, நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முதல் எதிரிகளாக ராகு பார்ப்பது சூரியன் சந்திரன், 3வது செவ்வாய், 4வது சனி. இந்த வரிசையில் தான் இது. எதுக்கு இந்த வரிசைனா, ராகுவுக்கு இப்போ ராகுவோட சூரியன் இருக்கிறதோ ராகுவோட சனி இருக்கிறது ரெண்டுமே கெடுபலம் தான். ஆனால் ராகுவோட சனி இருக்கும்போது ராகு திசையில் பாதிப்பு கொஞ்சம் தான் இருக்கும். அதே சூரியன் கூட இருக்கும்போது ராகுக்கும் சூரியனுக்கும் சுத்தமாக ஆகாதனால பெரிய கடும்பலன் அங்கே நடக்கும். இதுதான் அந்த வரிசை உங்களுக்கு சொல்றது. இப்போ சூரியனும் ராகும் சேர்ந்திருந்ததை விட சூரியனும் சனியும் இது பரவாயில்லைங்கிற மாதிரி ஆயிரும். ராகுவும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது. அதுக்காக ராகு சனி நல்ல பலன் தருவாங்கிறது இல்லை. ராகு சூரியன் கூட்டணியை விட ராகு சனி ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த எண்ணம் தான் வரும். இந்த 4ஓட சேர்த்து 5வது ஒன்று இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்தவன் தான் கூட இருக்கக்கூடாது. அதாவது இப்போ மிதுனத்தை கூட எடுத்துக்கலாம். இங்க ராகு இருக்காருன்னா இந்த இடத்துல புதன் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல
இந்த இடத்துல. ஏன்னா இவர் ஆட்சி பெறாரு. ஆட்சி பெற்ற கிரகத்தோட ராகு இருப்பது பெரிய பலன்கள் கிடைக்காது. அதே நேரத்தில் கெடுபலன் கூட கெடுபலன் நடக்காட்டியும் நல்ல பலன் அந்த இடத்துல சுத்தமாக இருக்காது. ஏன்னா ராகு வந்து ஒரு நாடோடி போல, தனக்கு வீடு எந்த வீடு, ராகுக்கு எதுக்கு வீடு கிடையாது, தான் எந்த வீட்டில் இருக்காரோ அதை தன் வீடு போல பாவிச்சு பலன் கொடுக்கும். இப்போ அந்த வீட்டின் அதிபதியும் அங்கேயே இருந்தால் அந்த இடத்துல ஒரு சண்டை வருமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கத்திக்கு ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தியம் போட முடியும். அந்த மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்தோன்னா தான் கூட இருக்கிறது நல்ல பலன் கிடைக்காது. இது வந்து சுக்கிரனுக்கும் குருவுக்குமே சேரும். இப்போ ராகு இந்த இடத்துல சுக்கிரனோட இருப்பது பலனை பாதியாக குறைச்சிடும். ராகுக்கு சுக்கிரனும் குருவும் மேலே நல்ல மரியாதை இருந்தாலும் அந்த வீட்டின் இருக்கும்போது ராகு கெடுபலன் தராட்டியும் நல்ல பலனை பாதி தான் கொடுப்பாரு. அதே நேரத்தில் ராகு இங்கே குருவோட இருப்பது சிறந்த பலனை கொடுக்கும். அதுவும் சுக்கிரன் இங்கிருந்து பார்க்கறது நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இது சுக்கிர தசையில் பாதிப்பு உண்டாக்கும். அது கடைசியில் எப்படின்னு அதை போக பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன பார்ப்போம். ராகுக்கு ஏற்ற இடங்களை சொல்றது 3, 6, 8. அதாவது இப்போ லக்னம் இதுவாக இருந்தால் 3, 6, 8 இந்த 3 இடத்துல ராகு இருந்தால் நல்ல பலன்கள் வரும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கடைசியில் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இந்த ஜோதி நூல் இப்படி சொல்லியிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கால் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் பலத்தை வச்சு தான் ராகு திசையை நம்ம முழுசாக கணிக்கணும். அதில் இது ஒரு 3, 6 8 இருந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஒரு பெராமீட்டர் வச்சுக்கோங்களேன். அது முழுசாக பார்ப்போம். அடுத்து இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ராகு தான் இருக்க இந்த 3, 6, 8 ஏன் சொன்னாங்க மறைமுகமான இது என்னன்னா, ராகு உயிர்காரவத்தை கெடுத்து ஜரதகாரவத்தை கொடுப்பார். அதாவது உயிர்காரவத்தம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கிறத கெடுத்து தான் நம்மளுக்கு அந்த பொருள் பணம் இந்த மாதிரி இதை தருவார். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். இதை மாதிரி நான் வச்சுங்க 3, 6, 8 இது வந்து நிறைய ஜோதி நூல்கள் இதான் பெருசாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில ஜோதி நூல்கள் சொல்றது 8 விட்டுட்டு 3, 6, 11 இது ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருப்பது அவ்வளோ நல்லதில்லை. 6, 3 பரவாயில்ல. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது சில நேரங்களில் பெரிய பாதிப்பை உயிர் பாதிப்பை அந்த ஜாதகர் கொடுக்கும் ராகு தசையில். அதனால இதை நம்ம எடுத்துக்கலாம். 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தா இந்த இடத்துல இருந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இடத்தின் அதிபதியும் இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த அதிபதி யாரு? குரு. குரு வந்து இங்கே இருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு, கேந்திரத்தில் இருக்காரு. நல்லது. ரெண்டாவது இது கால் கொடுத்த இங்கே சுக்கிர நட்சத்திரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து துலாத்தில் இருக்கிறது நல்லது. துலாத்தில் இல்லாமல் இங்கேயே குரு சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ராகு திசையில் சொல்கிறது நம்ம பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு திசையில், நான் சுக்கிர திசையோ இல்லை குரு திசையை பற்றி சொல்லல. ராகு திசையில் குரு சுக்கிரன் சேர்ந்தது தான் நல்ல பலன் தான். அதே நேரத்தில் ராகு கால் கொடுத்தோம் சுக்கிரன் இங்கே இருந்தாலும் நல்லது தான். இங்கே இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு, பாதி பலன் தான் கிடைக்கும்.
அதே மாதிரி 6, 8, 12 இல்லாமல் மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன் தான். இது ரெண்டு இருந்து ராகு தசை குரு இங்க இருக்கிறத விட இங்க இருந்தா இன்னும் மேன்மையான பலன் தரும். கேந்திரத்துல கூட குரு பார்வை ராகு கிடைக்குது. இந்த ராகு தசை இன்னும் மேன்மையான பலன் தரும். நம்ம இப்படித்தான் நம்ம ஒரு ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். 3, 6, 8 இருக்காரு, 3, 6, 11 இருக்காரு, நல்ல பலன் கொடுப்பான்னு நம்ம மொட்டையே சொல்லிடக்கூடாது. அதே போல இந்த இடத்துல ராகு கூட இப்போ எந்த கிரகமான இருக்கலாம். சுக்கிரன் கூட வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்கலாம். ராகு கூட இருக்கிறவனு வக்கரமா இருக்கிறது ரொம்ப நல்ல பலன். அதை விட முக்கியமானது என்னன்னா, ராகுக்கு வீடு கொடுத்த குரு வக்கரமா இருக்கணும். இது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் வக்கரமா இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது வக்கரமா இருந்தா பலன் நல்லா இருக்கும். இப்போ ராகு தசை பார்த்தீங்கன்னா பேசிக்கா எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ராகு தசை பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% நல்ல பலன் தான் இருக்கும். ஒரு 10% நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம நியூட்ரலா இருக்கும். கடைசியா ஒரு 20% கெடுபலன் இருக்கும். அதுல இந்த 20% வந்து இந்த கெடுபலன் கூட எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. 10-15%. இந்த 10-15% பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் கெட்டு போயிருந்தா, லக்னாதிபதியும் கெட்டு இருந்தா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ராகு தசை ஏன் வந்துச்சு அப்படின்னு நினைக்கூடாது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி கெட்டு போனவங்க தான். அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் பலமாக இருந்தார் அது அந்த இந்த 20-30% என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு தசையில ராகு வந்து இந்த வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்த 2 பேரும் கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் தான் இந்த கெடுபலன் நடக்கும். அந்த கெடுபலனும் 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா அவங்க இந்த தசை ஃபுல்லாகவும் கஷ்டம்தான் படுவாங்க. அதே நேரத்தில் லக்னாதிபதி பலமாக இருந்தா அவங்களுக்கு உணவு, இடம், இருக்கிற இடம், துணி, இது 3 கிடைச்சிடும். இந்த 3 அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை வேலைக்கு போயிருக்கலாம், திடீர்னு வேலை போயிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணியிருந்தா அது நஷ்டமாயிருக்கும். அப்போ இந்த 10-15% பேருக்கு எப்படி பலன் கிடைக்குன்னா, அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னா இந்த பாவத்து மூலயமா பார்க்கணும். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். இப்போ என்னன்னு மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ராகதசையில் பெரும்பாலும் ஒரு 60-70% லக்னா வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் சேர்ந்து இருந்தாலே போதும்.
சேர்ந்திருந்தாலும் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும், நல்ல பலன் தான் கிடைக்கும். இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ராகு திசை நான் கால் கொடுத்தனோ வீடு கொடுத்தனோ ஒரு 6 8 12 மறைஞ்சிருக்காங்கன்னா ஒரு நல்ல பலனும் கெட்ட பலனும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 பேரும் ராகுக்கு கெட்டு போயிருந்தா மட்டும்தான் இந்த 20 நாள். அதுலேயும் லக்னாதிபதி பலத்தை பொறுத்து ராகு தசை பெருசாக கெழுமல்னு இருக்காது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது நிறைய குறை எதாவது இருந்தால் சொன்னீங்கன்னா அடுத்த வர வீடியோவில் சரி பண்ணி பார்த்துக்குவேன். அதே மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கை கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இல்லை கிளியராக சொல்லாமல் இருந்தால் அதை பற்றி இருந்தாலும் எதாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.